வணக்க நண்பர்களே, இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பில் இயல் 5ல் இருக்கக்கூடிய ஒரு பாடம் தான் பார்க்க போகிறோம். திருவிளையாடல் புராணம் இந்த பாடம் தான் பார்க்க போகிறோம். இந்த பாடம் இம்பார்ட்டண்ட்டா சார் அப்படின்னா டெஃபினட்டாக இம்பார்ட்டண்ட். ரீசன் என்ன அப்படின்னா நமக்கு பகுதியா இலக்கியமில் 6வது பகுதி பாருங்கள், திருவிளையாடல் புராணம் தொடர்பான செய்திகள் அப்படின்னு நமக்கு டைரெக்டாக வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சது. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி அணுகணும், இந்த பாடத்தை எப்படி அணுகணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நூல் திருவிளையாடல் புராணம் இந்த நூலினுடைய குறிப்புகளும் பரஞ்சோதி முனிவர் ஆசிரியருடைய குறிப்புகளும் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாடலினுடைய கருத்து என்ன, கான்செப்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இதில் என்ன கருத்து இடம்பெற்றிருக்கு, ஏன்னா அது ரிலேட்டடாகவும் கொஷின்ஸ் வந்து கேட்கலாம், சிலபஸில் இருக்குது. அடுத்து பாடல் வரிகளை கொடுத்தா இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம், இந்த பாடல் வரிகள் வந்து திருவிளையாடல் புராணத்திலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். பாடலினுடைய கருத்து பார்க்க போகிறோம். பாடல் வரிகளை கொடுத்துட்டா ஒரே ஒரு வார்த்தை தாங்க, அந்த வார்த்தையை வச்சு எப்படி இந்த பாடல் வரிகள் வந்து திருவிளையாடல் புராணத்திலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம எளிமையாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நுழைமுள்ள ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இந்த கூற்று வந்து யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஔவையார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அது இங்கே கொடுக்கல, இருந்தாலும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம 7th வந்து இதை பார்த்துருப்போம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்றது ஔவையார் அவர்களுடைய கூற்று. மற்றபடி இந்த நுழைமுன்னில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு எதுவும் தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு முறை பார்த்துங்க போதும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த குறிப்புகள் வந்து பார்க்கலாம். குறிப்புகள் பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து பாடல் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. திருவிளையாட கதைகள் வந்து சிலப்பதிகாரம் முதல் கொண்டு கூறப்பட்டு வந்தாலும் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடல் புராணமே விரிவாகவும் சிறப்பாகவும் இருக்குது அப்படின்றாங்க. சரிங்களா? அப்போ திருவிளையாடல் புராணம்னு என்ன, திருவிளையாடல் அப்படின்னா சிவனை பற்றி பாடல்களை வந்து இயற்றியிருப்பாங்க. அப்போ அது சிலப்பதிகாரத்திலேருந்து நிறைய நூல்கள் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் பரஞ்சோதி முனிவர் அவர் இயற்றிய திருவிளையாடல் புராணம் தான் வந்து விரிவாகவும் சிறப்பாகவும் இருக்குது அப்படின்றாங்க. 3 காண்டங்களை உடையது. மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம். சரிங்களா? அதில் திருவாலவாய் காண்டத்தில் தான் நமக்கு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 3 காண்டங்கள், 64 படலங்கள். மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம், 3 காண்டங்கள், 64 படலங்கள். ஓகேவா? இப்போ பரஞ்சோதி முனிவர் அவர்களை இங்கே பிறந்திருக்கார் அப்படின்னா திருமறை காட்டில், அதாவது வேதாரண்யத்தில் பிறந்திருக்காரு. 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். குமரகுருபரும் 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் தான். அடுத்து பார்ப்போம், நம்ம அடுத்த ஏழில் வருவார் அவர். சிவபக்தி மிக்கவர். ஓகே. இவர் இயற்றிய வேறு நூல்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தாந்தாதி. சரிங்களா? வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் புராணம், வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தாந்தாதி. சரிங்களா? இது வந்து யாருடைய நூல்கள்? பரஞ்சோதி முனிவர் அவர்களுடைய நூல்கள். நமக்கு தெரியும் பரஞ்சோதி முனிவர் சிவபக்தி மிக்கவர். அப்போ திருவிளையாடல் அப்படின்னாவே அது சிவபெருமான் ரிலேட்டட் தான். வேதாரண்யத்தில் பிறந்தவர். அப்போ வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் புராணம் ஞாபகம் வச்சுக்கலாம். திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, இதிலே திருவிளையாடல் அப்படின்னு வந்திருக்கு. திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா. மதுரை பதிற்று பத்தாந்தாதி, அது மதுரையில் வீட்டு இருக்கவர், மதுரையில் கோயிலில் இருப்பவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. உண்மையாக அங்கே இருக்கிறவர் தான். ஸோ அதை மதுரை பதிற்று பத்தாந்தாதி அப்படின்னு கொடுத்தா அந்த நூலுடைய ஆசிரியரும் பரஞ்சோதி முனிவர் அவர்கள். சரிங்களா? அப்போது இதில் அவ்வளோதான். 3 காண்டம், 64 படலம், 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் இவர். பரஞ்சோதி முனிவரும் 17ஆம், இதில் ஞாபகம் வச்சுக்கிறதுனா நம்ம இதுதான். பரஞ்சோதி முனிவர் 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர், 3 காண்டம், 64 படம். இதுதான் இதில் கேள்வி கேட்கறது வாய்ப்புகள் இருக்குது. நூல்கள் வந்து கேட்கலாம், அதை எப்படி ஞாபகம் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கடுத்து இங்கே வாங்க. சொல்லேருவனுக்கு கவரி வீசிய வில்லேருவன். அதாவது இங்கே இது என்ன கான்செப்டுன்னு சொல்லிடுறேன் நான். அதாவது இது புலவர் வந்து இந்த அரசன் முன்னிலையில் பாடல்களை பாடுறதுக்காக வருவார். பட் களைப்பாக இருக்கிறதுனால அந்த அரசன் வந்து அமர்வான் இல்லையா, அந்த இடத்துல இவர் வந்து அமர்ந்துடுறாரு. அப்போ அமர்ந்து வந்து களைப்பாக இருக்கிறதுனால அப்படியே உறங்கிடுறாரு. உறங்கிறத பார்த்தா அரசன் அமரக்கூடிய அந்த இடத்துல புலவர் அமர்ந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும், அரசனுக்கு வந்து கோவம் வரும். ஆனால் இங்கே அரசன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த புலவருக்கு வந்துட்டு என்ன சொல்லியிருப்பார் பாருங்கள், கவரி வீசினார். கவரி வீசினார்னா அந்த அரசன் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா 2 பேர் சைடில் நின்று இப்படி வீசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த புலவர் வந்து உறங்கி இருக்காரு அப்படின்றதுங்க அந்த அரசன் வந்து கவரி வீசினான். அந்த உறங்கின புலவர் யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மோசிக்கிறனார்.
உறங்கின புலவர் வந்து மோசிக்கிறனார். கவரி வீசிய மன்னன் யார் அப்படின்னா தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. சரிப்பா, இப்போ இந்த தகவல் வந்து நம்ம எந்த நூல் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னா புறநானூறு. இதுதான் இம்பார்ட்டண்ட். புறநானூறு அந்த தொடர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. மாசர விசித்த வார்ப்புரு வல்பின். மாசர விசித்த வார்ப்புரு வல்பின். அப்போது இந்த தொடர் கொடுத்துட்டு கான்செப்ட் இதில் யாருப்பா மன்னன், யாருப்பா அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். மன்னன் யார்? தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை மன்னன். புலவர் யார்? மோசிக்கிறனார். எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? புறநானூரில் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா, அவ்வளோதான். அதுக்கடுத்து நம்ம வந்து பாடல் போகலாம். பாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்செப்டை நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துட்டு எளிமையாக வந்து அந்த பாடல் வரிகளை கொடுத்தா எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, ஏன்னா இருக்கிறதுலே டிஃபிகல்ட் என்ன அப்படின்னா பாடல் வரிகளை கொடுத்துட்டு ஆசிரியர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தமிழில் பொறுத்த வரைக்கும் டிஃபிகல்ட். சரிங்களா, நூல் கொடுத்துட்டு நூல் ஆசிரியர், பாடல் வரிகளை கொடுத்துட்டு ஆசிரியர் யார் அப்படின்னு படிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமே தமிழில். ஆனால் இங்கே வந்து நம்ம எளிமையாக அந்த வரிகளை பார்த்தா இது இந்த நூல் தான் அப்படின்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா, அது போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து கான்செப்ட் தெரியணும். இந்த சின்ன கதை வந்து நம்ம அது ரிலேட்டடாக தான் இந்த பாடல்கள் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம். காண்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், திரு ஆலவாய் காண்டம். சரிங்களா, படலம் வந்து இடைக்காடன் பெண்ணுக்கு தீர்த்த படலம். ஓகே, அதாவது இதில் என்ன அப்படின்னா இடைக்காடன் அப்படின்ற ஒரு புலவர் இங்கே இருக்கார் பாருங்க. இடைக்காடனார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவர் வந்து கபிலர் அவருடைய நண்பர். கபிலர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். குறிஞ்சி எழுதினவர் அவர் கபிலர். சரிங்களா, குறிஞ்சி பாட்டு எழுதினவர். அந்த கபிலர்னுடைய நண்பர் தான் வந்து இடைக்காடனார். இவர் ரெண்டு பேரும் வந்து புலவர். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா குலேச பாண்டியன் அப்படின்னு ஒரு பாண்டியன் மன்னன் இருக்கான். தமிழ் புலமையில் சிறந்து விளங்கியவன் குலேச பாண்டியன் அப்படின்னு இடைக்காடனார் வந்து கேட்குறாரு. காது வழியாக இந்த தகவலை வந்து கேட்குறாரு. அப்போது இந்த எல்லாமே முற்றும் திறந்தவர் கபிலர் புலவர். அவர் மேலே அன்பாக இருக்கிறவர் இடைக்காடனார். சரிங்களா, அப்போ கபிலரும் இடைக்காடனாரும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு, ரெண்டு பேரும் அன்பாக இருக்காங்க. அப்போ இந்த குலேச பாண்டியன் அப்படின்ற மன்னன் வந்து எல்லா தமிழ் கல்வி செல்வத்திலையும் சிறந்ததாக இருக்கான், பொருள் செல்வத்திலையும் சிறந்தவனாக இருக்கான். சரி, அவங்ககிட்ட போய் நம்ம பாடல்கள் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடைக்காடனார் அவர்கள் போகிறாரு. பாடல்களை வந்து பாடுறாரு. ஆனால் அவர் வந்து செவி சாய்த்து இவர் பாடின பாடல்களை வந்து கேட்கல. அதனால் ரொம்ப வருத்தப்பட்டு இவர் போய் இறைவன்கிட்ட முறையிடுவார். இறைவன் வந்துட்டு என்ன அப்படின்னா கடம்பவன கோயிலில் இருப்பார். இறைவன் வந்து கடம்பவன கோயிலில் இருப்பார். இறைவன்கிட்ட இந்த முறையினோன்னு என்ன பண்ணுவார், அவருக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுவார், இந்த கோயிலிருந்து கிளம்பி வட திரு ஆலவாயில் போயிட்டு தங்கிடுவார். இது தெரிஞ்ச பாண்டிய மன்னன் ஏன் இறைவன் இங்கே இல்லாமல் அங்கே போய் தங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட போயிட்டு நான் என்ன தவறு செஞ்சேன், நீங்கள் ஏன் இங்கே வந்து தங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப நீ எந்த தவறும் செய்யலை, இடைக்காடனாரை அவமதித்த அந்த ஒரு தவறு தவிர வேறு எந்த தவறும் செய்யலை அப்படின்னு சொல்லுவார். சரி, நான் இடைக்காடனாருக்கு வந்து நான் வந்து சிறப்பு செய்கிறேன், அவர் வந்து மரியாதையாக நான் வந்து வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குலேச பாண்டியன் வந்து இறைவன்கிட்ட சொல்லுவார். அவருக்கு வந்து அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையான மரியாதைகள் வந்து செலுத்துவாங்க. அதுதான் வந்து இந்த பாடல். சரிங்களா, ஓகே, இன்னும் ஒரு 5 to 5 minutes இதை வந்து நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா, ஏன்னா அந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சு அந்த பாடல் வந்து எளிமையாக இருக்கும் அணுகிறப்ப. சரிங்களா, ஓகே, இப்போ பாடலை வந்து நம்ம பார்க்கலாம். அதான் முதல் பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இடைக்காடனார் மன்னனின் அவையில் கவிதை படித்தல். அப்போ இடைக்காடனார் வந்து ஃபஸ்ட்டு மன்னன்கிட்ட போகிறாரு, அங்கே போயிட்டு வந்து கவிதை படிக்கிறாரு. அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பாடல் வந்து பாருங்கள், இந்த முதல் பாடல் பாருங்கள். இதில் கேள்வி நான் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கேள்வி நான் அப்படின்னா நூல் வல்லான், பொருள் கூறுக ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேள்வி நான் அப்படின்னா நூல் வல்லான் அப்படின்னா இங்கே யாரை குறிக்கும் அப்படின்னா இப்படியும் கேட்கலாம். கேள்வி நான் அப்படின்றது இந்த வார்த்தை வந்து இது யாரை குறிக்குது அப்படின்ற மாதிரி கொஷின் வந்து கேட்கலாம். சரிங்களா, அப்போ இது வந்து குலேச பாண்டியனை குறிக்கும். கேண்மைனான் அப்படின்னா நட்பினான் அப்படின்னு அர்த்தம். இந்த கேண்மைனான் அப்படின்றது வந்து இடைக்காட்டு புலவனை வந்து குறிக்கும். சரிங்களா, யாரை குறிக்கும்? இடைக்காடனாரை வந்து குறிக்கும். சரிங்களா, ஓகே, சரி, இப்போ இங்கே வந்து பாடல் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். கழிந்த பெரும். இப்போ இந்த பாடல் வரியில் கொடுத்துட்டாங்க சார், நான் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? இப்போ நமக்கு வந்து கான்செப்ட் வந்து தெரிஞ்சிச்சுங்க. இடைக்காடனார் புலவர், கபிலர் நண்பர், அதில் யார் மன்னன் வராரு, குலேச பாண்டியன் வராரு, சாமி கோயில் விட்டு போயிடுது. அவ்வளோதான், இதுதான் கான்செப்ட். இதை வச்சு தான் நம்ம அட்டன் பண்ண போகிறோம். இப்போ இந்த பாடல் பாருங்கள், இந்த பாடல் கொடுத்துட்றாங்க எக்ஸாமில். எப்படி அட்டன் பண்ணுவீங்க? இடைக்காட்டு புலவன் அப்படின்னு இருக்கா, இருக்குது. அப்போது திருவிளையாடல் புராணம் அப்படின்னு அட்டன் பண்ணிடலாம் எக்ஸாமில். சரிங்களா,
ஆசிரியர் கேட்டாங்க அப்படின்னா பரஞ்சோதி முனிவர் அப்படின்னு அட்டன் பண்ணலாம். கபிலன் இடைக்காட்டு புலவன் அப்படின்னு இருக்குது, அதை வச்சு நம்ம அட்டன் பண்ணலாம். சரிங்களா? கேட்டால் அப்படி இந்த முதல் 2 வரிகள் அப்படி தான் வந்து கேட்கலாம். சரிங்களா? இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் கடைசி 2 வரிகளை கேட்டாலும் அட்டன் பண்ணலாம், அதை வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. கழிந்த பெரும் கேள்வினான் என கேட்டு முழுதும் உணர்ந்த கபிலன் தன் பால் பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான் இடைக்காட்டு புலவன் தென் சொல் பொழிந்து அரசன் தனை காண்டு என தொடுத்த பணுவலோடு மூறி தேன் வழிந்து ஒழுகு தாரனை கண்டு தொடுத்து உரைப்பணுவல் வாசித்தான் ஆள். சரி, நான் இது கான்செப்ட் சொல்லிடுறேன். ஒன்று சொல்லிட்டு இருந்தோம்னா டைம் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும், 1/2 ஹவருக்கு மேலே போகும். நான் வந்து கான்செப்ட் வந்து சொல்லிடுறேன். அதாவது கேள்வினான் அப்படின்னா நூல் வல்லான்னு அர்த்தம். அதாவது கல்வி செல்வத்திலையும் கேள்வி செல்வத்திலையும், அதாவது கல்வி அறிவிலையும் பொருட்செல்வத்தையும் சிறந்து விளங்கிய குலேச பாண்டியன் மன்னன் இதெல்லாம் சிறந்து இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியினால் காதால் வந்து கேட்குறாரு. யாரே இடைக்காட்டு புலவன் வந்து கேட்குறாரு. இவர் கபிலர் வந்து இவங்க 2 பேரும் வந்து அன்பாக இருக்காங்க, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. தன்பால் பொழிந்த பெரும் காதல் மிகு அப்படின்னா கபிலன் வந்து என் மேலே ரொம்ப அன்பாக இருக்கக்கூடிய அந்த இடைக்காட்டு புலவன் வந்து அவருடைய காதலை கேட்குது. யார்? குலேச பாண்டியன் வந்து கல்வி செல்வத்திலையும் பொருட்செல்வத்திலையும் கல்வி செல்வத்திலையும் சிறந்திருக்கலாம். அவங்ககிட்ட வந்து நம்ம புலவர்கள் வந்து பாடல்களை வந்து பாடுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ இடைக்காட்டு புலவன் போகிறார். சொல் பொழிந்து அரசன் தன்னை காண்டு, அதுதான் இங்கே கான்செப்ட் முக்கியம். தேன் வழிந்து ஒழுகு தாரணை, தார் அப்படின்னா மாலை அப்படின்னு அர்த்தம். அதாவது வேப்பம் பூவாலான மாலையை அணிந்து கொண்டு அந்த குலேச பாண்டியனோட அவையில் போயிட்டு உரைப்பணுவல் வாசித்தான் நாள், அது கவிதை வந்து வாசிக்கிறார். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ அடுத்த பாடல் வாங்க. மன்னன் தன் புலமையை மதிக்காமை குறித்து இறைவனிடம் முறையிடல். அப்போது மன்னன் கிட்ட போயிட்டு ஒரு பாடல் பாடுறாரு, ஆனால் மன்னவன் வந்து செவி சாய்க்கல. ஓகே, அப்போது இது வந்து இறைவன் கிட்ட போயிட்டு அவர் வந்து சொல்கிறாரு இடைக்காடன். இப்போ இந்த பாடலை கொடுத்துட்டு நம்ம எப்படி சார் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, திரு ஆலவாய் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். திரு ஆலவாய் காண்டத்தில் இந்த பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. அப்போது மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம். திருவாலவாய் காண்டம் எதில் இருக்குது? திருவிளையாடல் புராணத்தில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு அட்டன் பண்ணணும். புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், அவமதித்தான் கடைசி 2 வரிகளை கேட்டால் எப்போ ஒரு வரி கொடுத்துட்டு கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது பொருள் வந்து விளங்காது. கேட்டால் முதல் 2 வரி கடைசி 2 வரி கேட்கலாம். அப்போ அவமதித்தான் யார் அவமதித்தாங்க? இடைக்காட்டு புலவனை அவமதித்தாங்க. புரியுதுங்களா? இதை வச்சு நம்ம அட்டன் பண்ணணும், மெமரிலாம் பண்ணவே கூடாது. ஓகேவா? அடுத்து பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறாரு? இறைவன் கிட்ட போய் ஒரு முறையிடுறாரு. சந்நிதியில் விழுந்து எழுந்து தமிழ் அறியும் பெருமானே, தன்னை சார்ந்தோர் நல்நிதியே திரு ஆலவாய் உடையனே நாயகனே, நகுதார் வேம்பன் பொன் நிதி போல் அளவு இறந்த கல்வியும் மிக்க உளன் என்று புகழ கேட்டு சொல் நிறையும் கவி தொடுத்தேன் அவமதித்தான் சிறிது முடி துளக்கான் ஆகி கொடுத்துருக்காரு. சந்நிதியில் விழுந்து, எப்படி நம்ம இறைவன் கிட்ட நமக்கு எது கஷ்டம் அப்படின்னா தான் போய் இறைவனை அப்படியே விழுந்துவாங்க. அந்த மாதிரி சந்நிதியில் போய்ட்டு அந்த இறைவனோட சந்நிதியில் போய் விழுந்து எழுந்து பெருமானே, எல்லாருக்கும் வந்து பொருள் செல்வத்தை கொடுத்து நல்லா வச்சிருக்கே பெருமானே, உன்னை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் வேப்பம் பூவால் ஆன மாலையை அணிந்து கொண்ட பொருட்செல்வமும் கல்வி செல்வமும் மிகுந்தவன் குலசேக பாண்டியன் அப்படின்றத நான் கேள்விப்பட்டு அவங்ககிட்ட போய் இந்த கவிதையை தொடுத்தேன். அவன் என்னை அவமதிச்சிட்டான். முடி அப்படின்னா தலை அப்படின்னு அர்த்தம். தலை கூட சிறிது தலையை வந்து அசைக்கலை, செவி கொடுத்து கேட்கவில்லை, எதுவும் சிறிது தலையை கூட அசைக்கலை, அப்படியே அமைதியாக இருந்துட்டான், என்ன அவமதிச்சிட்டான் அப்படின்ட்டு இவர் போயிட்டு கேட்குறாரு. சரிங்களா? கான்செப்ட் தெரிஞ்சாச்சு, வரிகள் கொடுத்து எப்படி அட்டன் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ அடுத்த பாடல், அதே பாடல் தான் திரும்ப பாடுறாரு அவரே. என்னை இகழ்ந்தனோ சொல் வடிவாய், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இப்போ சொல் வடிவாய் அப்படின்னா இங்கே யாருங்க அப்படின்னு எக்ஸாமில் கேட்கலாம். சொல் பொருளான அப்படின்னு இங்கே யாரை குறிக்கும் அப்படின்னு எக்ஸாம் கேட்கலாம். சரிங்களா? என்னை இகழ்ந்தனோ கேட்குறாரு இடைக்காடனார். என்னை இகழ்ந்தனோ சொல் வடிவாய் நின் இடம் பிரியா இமய பாவை தன்னையும் சொல் பொருளான உன்னையும் இகழ்ந்தனன் என் தனக்கு யாது என்ன முன்னை மொழிந்து இடைக்காடன் தனியாத முனிவு ஈர்ப்ப முந்தி சென்றான் அன்ன உரை திருச்செவியின் ஊறுபாடு என உரைப்ப அருளின் மூர்த்தி. அதான் சொல்கிறார். என்னை இகழ்ந்தன, என்னெல்லாம் இகழலை குலசேக பாண்டியன், என்ன இகழலை. சொல் வடிவாய் அப்படின்னா இங்கே பார்வதி தேவின்னு அர்த்தம். இமய பாவைனா மகள்னு அர்த்தம். இமய அப்படின்னா ராஜனுடைய மகள் தான் வந்து பார்வதி தேவி.
அதாவது உன் இடது பாகமாக இருக்கக்கூடிய சொல் வடிவாக இருப்ப. இங்கே சொல் வடிவாக இருக்கிறது யார்? பார்வதி. சொல் பொருளாக இருக்கிறது யார்? சிவன். சரிங்களா? இதுவும் வந்து கொஷின் கேட்கலாம். சிவன் வந்து சொல் பொருளானவர் சிவன், சொல் வடிவாக இருக்கிறவங்க பார்வதி தேவி. அதாவது ராஜனுடைய மகள் உன் இடபாகத்தில் இருக்கக்கூடிய பார்வதி சொல் வடிவாக இருக்கிறவங்க, சொல் பொருளான உன்னையும் தான் அவங்க இழந்தன், எனக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்ட்டு முனிவுனா சினம்னு அர்த்தம். கோபமாக வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாரு. இந்த சொல் வந்து பார்த்திங்கன்னா திருச்செவியின் ஊறுபாடு என உரைப்ப அவருடைய இந்த சிவபெருமானுடைய செவியில் போயிட்டு இந்த சொல்லு அப்படியே போய் ஈட்டி மாதிரி பாயுது அப்படின்றாங்க. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பாடல் வரிகளை பார்த்துட்டோம், எப்படி கான்செப்ட் கேட்டால் அட்டன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டோம். சரிங்களா? அதுக்கு அடுத்து வாங்க, இறைவன் வந்து கோவிலை விட்டு நீங்குதல். சரிங்களா? ஓகே, இறைவன் வந்து கோயிலை விட்டு அவ்வளோதான் கேட்டாச்சு, இறைவன் கேட்டாச்சு. இப்போ வந்து அந்த கோயிலிருந்து அவர் கிளம்புறாரு. சரி, பார்க்கலாம் பாருங்கள். போன இடைக்காடனுக்கும் கபிலனுக்கும் அகத்து வகை பொலிவு மாற்றான் ஞானமயமாகிய தன் லிங்க உருவம் மறைத்து உமையாம் நங்கையோடும் வானவர்த்தம் பிராணெழுந்து புறம் போய்த்தன் கோவிலின் நேர் வடப்பால் வைய ஆன நதி தென்பாலோர் ஆலயங்கண்டு அங்கு இனிதின் அமர்ந்தான் மன்னோ. சரிங்களா? பாடல் ஃபாஸ்ட்டாக படிக்கிறேன், நமக்கு அது டைம் வந்து உங்களுக்கு சேவ் பண்ணுன்றதுக்காக நான் ஃபாஸ்ட்டாக படிக்கிறேன் அதை. சரி, இப்போ இந்த வரிகளை கொடுத்துட்டா, இந்த பாடலை கொடுத்தா எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இருக்க பாருங்கள், இடைக்காடன் கபிலன் இருக்கா. ஸோ அதை வச்சு ஆன்சர் பண்ணலாம். அடுத்த 2 வரிகள் கொடுத்தா எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதாவது இடைக்காடன் கபிலன் இவங்க 2 பேரும் வந்து சிவனை வந்து வணங்குறவங்க. அதனால் சிவன் வந்து இவங்க மேலே அன்பாக இருக்கார். அகத்துவகை இங்கே பாருங்கள், பொருள் குறுக்க கொடுத்துருக்கான், மனமகிழ்ச்சி. அப்போ கபிலனுக்கும் இடைக்காடனுக்கும் மனமகிழ்ச்சி ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய லிங்க உருவம் இருக்கு இல்லையா, அதை மறைத்து உமையாம் அப்படின்னா உமாதேவி பார்வதி தேவியை அழைத்து கொண்டு புறம் கிளம்பிட்டார். எங்கே கிளம்பிட்டார்? அந்த கோவிலின் நேராக வடக்க வைகை ஆறு இருக்குது. அந்த வைகை ஆறில் தென்பகுதியில் தென்பாலூர் ஆலயங்கண்டு அங்கே வந்து ஒரு கோயில் வந்து அமைச்சு அவர் அங்கே அமர்ந்தான், அங்கே தங்கிட்டார். சரிங்களா? அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போது எங்கே இருக்கார் அவர்? முதல்ல எங்கே இருந்திருக்காரு? கடம்பவன கோயிலில் இருந்திருக்காரு. இப்போ கடம்பவன கோயிலிருந்து அங்கேருந்து கிளம்பிட்டார். அப்படியே நேராக போகிறாரு. வடக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா வைகை ஆறு இருக்குது. அந்த வைகை ஆற்றினுடைய தெற்கு பகுதியில் இவர் வந்து ஒரு கோயில் கட்டி அங்கே தங்கிட்டார். சரி, ஓகே. அடுத்த பாடல் பாருங்கள். இங்கே பாடல் வரிகளை கொடுத்து கேட்டால் எப்படின்னு நான் சொல்லிட்டேன். அடுத்த பாடல் வாங்க. கோவிலை விட்டு நீங்கிய காரணம் அறியாது மன்னன் வந்து இறைவனை வேண்டுதல். அவ்வளோதான். இப்போ இங்கே வாங்க. இப்போ கோவில் விட்டு இறைவன் வந்து கிளம்பிட்டார், சிவபெருமான் கிளம்பிட்டார் உமாதேவியோட. அந்த காரணம் தெரியாமல் அங்கே கோயிலில் இருந்துட்டு ஏன் இவர் கிளம்பினார் அப்படின்னு தெரியாமல் மன்னன் போய் இறைவன்கிட்ட கேட்குறாரு. இப்போ இது பாருங்கள். அல்லதை என் தமரால் என் பகைனரால் கல்வரால் அரிய காணத்து. சரி, ஓகே, நான் சொல்லிடுறேன், படித்தா டைம் ஆகுது. தமர் அப்படின்னா உறவினர்னு அர்த்தம். அதாவது மன்னன் வந்து போய் சிவபெருமான்கிட்ட வேண்டார், என் தமர் என்னுடைய உறவினராலோ இல்லை என்னுடைய பகைவராலோ கல்வர் இந்த திருடர்களாலோ இல்லை விலங்குகளாலோ இந்த தமிழ்நாட்டில் உனக்கு ஏதாவது துன்பம் நேர்ந்ததா, தமிழ்நாட்டில் எய்திற்றாலோ ஏதாவது துன்பம் நேர்ந்திருக்கா? தொல்லை மறையவர் ஒழுக்கம் குன்றினர் தவம் தருவம் சுருங்கிலோ இல்லறம் துறவரும் பிழைத்தனவோ. அதாவது இல்லறத்தில் இருக்கவங்க, துறவரத்தில் இருக்கவங்க, தவம் பண்ணுறவங்க, தர்மம் பண்ணுறவங்க, இல்லை முனிவரோ வேறு யாரோ வந்து ஏதாவது தவறு செஞ்சாங்களா? யான் அறியன் எனக்கு தெரிய என் தாய் அப்படின்னா என் தாய்னா அப்படின்னா தாய் கிடையாதுங்க, என் தந்தை அப்படின்னு அர்த்தம். இதுவும் வந்து எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸில். என் தாய் அப்படின்னா என் தந்தை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. என் தந்தையான தமரால் என்னுடைய உறவினராலோ இல்லை பகைவராலோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா விலங்குகளாலோ இந்த தமிழ்நாட்டில் உனக்கு எதாவது பிரச்சனை இருக்கா? சரிங்களா? இல்லை தவம் பண்ணுறவங்களோ தர்மம் பண்ணுறவங்களோ இல்லறத்தில் இருக்கவங்களோ துறவரத்தில் இருக்கவங்களோ முனிவரோ ஏதாவது வந்து தவறு செஞ்சாங்களோ அதனால் நீ இங்கேருந்து கிளம்பிட்டியா அப்படின்னு வந்து அவர் வந்து கேட்குறாரு குலேச பாண்டியன். இப்போ இறைவனுடைய பதில் தமர் அப்படின்னா உறவினர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து பார்த்துட்டு இந்த கான்செப்டை வச்சு நம்ம அட்டன் பண்ணலாம் இதில். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பாருங்கள், இறைவனின் பதில். இறைவன் வந்து சொல்கிறாரு, ஓங்கு தன் பனை சூழ் நீபவனத்தை நீத்து. அதாவது சொல்கிறார் நீபவனம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அந்த கடம்பவனத்தை விட்டு அவர் எங்கே திருவாலவாயில் போய் தங்குறார். அப்போ இந்த பாடல் வரிகளை கொடுத்தா இந்த நீபவனம் கடம்பவனத்தில் இருந்தார் சிவபெருமான், திருவாலய புறத்தில் பார்த்தோம் அப்படின்னு அட்டன் பண்ணோம்.
காடன் அப்படின்னா இடைக்காடனை குறிக்கும். அப்போ திருவிளையாடல் புராணம் அப்படின்றத அட்டன் பண்ணும். சரிங்களா? இந்த பாடலில் 5வது பாடலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எந்தாய் அப்படின்றத பார்த்துங்க. கேட்டால் வந்து அந்த 2 வரிகள் தான் வந்து கேட்கலாம். சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து வந்து பாருங்கள், இங்கே வாங்க. இப்போ சொல்கிற தன் அப்படின்னா குளிர்ச்சி அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து பாடல் பார்த்துடலாம். இப்போ பாடல் வரிகளை எப்படி கேட்டாங்கன்னு அட்டன் பண்ணுன்றதை நான் சொல்லிட்டேன். நீபவனம் கடம்பவனத்துலேருந்து திருவாலூரில் போய் தங்கினவர். அப்போ நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன் அப்படின்னு இறைவன் வந்து பதில் சொல்கிறாரு. காடன் அப்படின்னா இடைக்காடனாரை குறிக்கும். அப்போ திருவிளையாடல் புராணம் அப்படின்னு அட்டன் பண்ணிடணும். சரிங்களா? ஓகே, இப்போ தன் பனை அப்படின்னா வயல்னு அர்த்தம். தன் அப்படின்னா குளிர்ச்சின்னு அர்த்தம். அதாவது குளிர்ச்சி பொருந்திய வயல்கள் சூழ்ந்து உள்ள இந்த நீபவனத்தை நீத்து ஒருபோதும் நான் வந்து இங்கேருந்து போக மாட்டேன். ஓங்கு அப்படின்னா சிறப்பு. அப்போ சிறப்பாக இருக்கக்கூடிய குளிர்ச்சி பொருந்திய வயல்களில் சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த நீபவனத்தை விட்டு நான் ஒருபோதும் நான் போனதுக்கு இல்லையா, அது உனக்கே வந்து தெரியும். ஆயினும் நீயும் வேறு தீங்கு உலை அல்ல அப்படின்றார். உனக்கே தெரியும் நீ வேறு எதுவும் தவறு வந்து செய்யலை. காடன் செய்யுளை இகழ்ந்தாலே ஆங்கு அவன் இடத்தில் யாம் வைத்து அருளினால் வந்தோம் என்ன அப்படின்றார். நீ வந்து இந்த இவ்வளோ பசுமையாக இருக்கக்கூடிய இந்த நீபவனத்தை விட்டு நான் வந்து எப்போவுமே போனது கிடையாது, போனதாக நினச்சதும் கிடையாது. நீ வந்து எந்த தவறும் செய்யலை, இருந்தாலும் ஒரே ஒரு தவறு மட்டும் செஞ்சுருக்க, அதான் வேறு உலை அல்லை அப்படின்னு கொடுத்துருக்க. வேறு எந்த தவறு செய்யலாம், அப்போ ஏதோ ஒரு தவறு செஞ்ச என்ன, காடனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த புலமையை வந்து நீ வந்து இழந்த, அவர் மீது வைத்த அன்பினால் நாம் இங்கே வந்தோம் அப்படின்னு இறைவன் வந்து பதில் சொல்கிறார். சரிங்களா? இப்போ நீபவனம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கடம்பவனம். ஓகேவா? அதுக்கு அடுத்து வாங்க, மன்னன் தன் பிழையை பொறுத்து அருளுமாறு இறைவனிடம் வேண்டுதல். ஓகே, அப்போது என்ன தவறு செஞ்சோம் அப்படின்றது மன்னன் வந்து உணர்ந்துட்டார். இப்போ தன்னுடைய பிழையை பொறுத்து அருளுமாறு இறைவன்கிட்ட வேண்டுறார். அப்போ தான் பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை பொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு. இங்கே மீனவன் அப்படின்னா பாண்டிய மன்னன் அப்படின்னு அர்த்தம். சரி, அப்போ மீனவன் அப்படின்னா பாண்டிய மன்னன். அதை வச்சு நம்ம திருவிளையாடல் புராணம் அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இது கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். அதாவது விண்ணிடை பொழிந்த மாற்றம். விண்ணிடை அப்படின்னா அந்த அசரீரி வந்து கேட்குது. ஏன்னா இறைவன் வந்து டேரெக்டாக வந்து படத்தில் வர மாதிரிலாம் வந்து பேச மாட்டாங்க. இங்கே எப்படி பாடல் அமைச்சிருக்காங்க பாருங்கள், அசரீரி கேட்குது. அந்த இறைவனுடைய வாய்ஸ் மட்டும் வந்து கேட்கும். அதாவது விண்ணிடை பொழிந்த மாற்றம், அதாவது இறைவனுடைய வாய்ஸ் கேட்ட உடனே, ஏன்னா இது யார் சொல்கிறது, இறைவனுடைய பதில் வந்து போன பாடலில் வந்து சொல்லிட்டார். அந்த குரல் மட்டும் வந்து கேட்குது. கேட்ட உடனே பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி சொல்கிறார். ஒரு பெண்மை வந்து ஒரு பாகமாக கொண்ட பெருமானே, அது சிறியவர்கள் வந்து எப்படி, சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை என்றோ, சிறியவர்கள் செய்த குற்றம் வந்து பெரியவர்கள் வந்து என்ன பண்ணணும், பொறுத்து அதை வந்து மன்னிக்கணும், அதுதானே பெரியவர்களுக்கு வந்து பெருமை. அந்த மாதிரி நான் செய்த இந்த குற்றத்தை வந்து என்னை மன்னித்து என்னை போற்றணும் அப்படின்னு, எனக்கு அருள் கொடுக்கணும் அப்படின்னு அவர் வந்து வேண்டார். அதுதான் இது. சரிங்களா? அருளுமாறு இறைவனிடம் வேண்டுதல். என்னுடைய குற்றத்தை வந்து வேணும் மன்னிச்சிக்கோ, சரிங்களா, தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட வேண்டுற மாதிரி அவரும் வேண்டுறார். சரிங்களா? அடுத்த பாடல் வாங்க, அவ்வளோதான், முடிச்சிடலாம். மன்னன் புலவருக்கு மரியாதை செய்து. அப்போ விதிமுறை கதலி பூகம். அப்போ இந்த பாடல் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம், கடைசி 2 வரிகள் கொடுத்தா காடன் வருது, திருவிளையாடல் புராணம் அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? அதுக்கடுத்து முதல் 2 வரிகள் வந்து பார்த்துங்க. இது வந்து கதலி அப்படின்னா வாழை அப்படின்னு அர்த்தம், பூகம் அப்படின்னா பாக்குன்னு அர்த்தம். ஆல்ரெடி கமுகு அப்படின்னா பாக்கம், அப்படி பாக்கம் இல்லை, பூகம் அப்படின்னா பாக்கு, கமுகு அப்படின்னாலும் பாக்கு. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. கவரி அப்படின்னா என்ன அப்படின்னா சாமரை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, கவரிமா அப்படின்னா ஒரு மான் இருக்குது, அந்த மானுடைய முடியில் வந்து அந்த விசிறியாக செய்யக்கூடிய அந்த அரசு சின்னம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ அரசன் வந்து உட்காந்துட்ருப்பான், சைடில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த விசிறி வந்து இப்படி வீசுவாங்க இல்லையா, படத்தெல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். அது வந்து அந்த கவரி மானுடைய முடியிலிருந்து செஞ்சுருக்காங்களாம் அந்த விசிறி. சரிங்களா? அது வந்து அரசு சின்னம் அப்படின்னு சொல்கிறாங்க. கவரி அப்படின்னா சாமரை, இதுதான் வந்து கேட்பாங்க, இதை வந்து தெரிஞ்சுங்க. சரி, இப்போ இங்கே என்ன சார், ஏன் சார் இதை வந்து பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது சொல்லியிருக்காங்க, அதாவது இந்த பாடல் வந்து நீங்கள் படிச்சிங்க, வரிகள் கேட்டால் எப்படி அட்டன் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். இப்போ மன்றம், இப்போ அந்த இருக்குது, அந்த அரசவை மன்றத்தில், அது அரசவை இருக்கு இல்லையா, அந்த மன்றத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாழை அப்புறம் பாக்கு, சரிங்களா, இதெல்லாம் வச்சு அந்த கும்ப கலசம், அந்த சொம்புலாம் வச்சு அந்த கலசம்லாம் வைப்பாங்க இல்லையா, ஏன்னா மரியாதை செலுத்துகிறாங்க இல்லையா, அப்போ அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. விதானம் தீபம்னா மேலே வந்து தீபம்லாம் வந்து ஏற்றி வச்சுருக்காங்க. சரிங்களா? கதலிகை கொடி, அந்த மன்றங்களில் வந்து கொடியெலாம் வந்து கட்டி தொங்க விட்டுருக்காங்க. ஒளிரும் கூடிய அந்த மணிகள்லாம் வந்து அந்த மன்றத்தில் வந்து கட்டி தொங்க விட்டுருக்காங்க. சரி,
என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சேர்க்கை ஒரு இருக்கை அமைச்சிருக்காங்க. பொன்னாலான அந்த சேர்க்கையை கற்றோர் சூழ அப்போ கற்றோர் அறிவுடையோர் வந்து காடனை வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ அந்த சேரில் அந்த இருக்கையில் வந்து அமர வச்சு, அந்த மன்றம் எப்படி இருக்குது, அங்கங்கே கொடி கட்டி தொங்க விட்டுருக்காங்க, வாழை வச்சுருக்காங்க, பாக்கு வச்சுருக்காங்க, அந்த கலசம் வந்து வச்சுருக்காங்க, மணிகளால் வந்து ஒழிச்சிருக்கு, தீபம் ஏற்றி வச்சுருக்காங்க. அந்த மன்றத்தில் ஒரு இருக்கை வந்து வச்சு அதில் வந்து யாரை உட்கார வைக்கிறாங்க, இடைக்காலன் அவரோட மங்களம். அதை எப்படி சாமிக்கு வந்து எப்படி சாமி உட்கார வைப்பாங்க அந்த மாதிரி மங்கள மணிசை தேற்றி அந்த மாதிரி இடைக்காலனை உட்கார வைக்கிறாங்க. அதை சூழ்ந்து கற்றோர் சூழ மதிப்புனை, அதை அவரை சரௌண்ட் பண்ணி மற்ற புலவர்களையும் அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அன்போடு வர வச்சு அங்கே நிற்க வைக்கிறார். சரிங்களா, அவருக்கு மரியாதை செய்யறதுக்காக. அடுத்த பாடல் பாருங்கள். மன்னன் புலவரிடம் மன்னிப்பை வேண்டுதல். மன்னன் வந்து புலவர்கிட்ட மன்னிப்பு கேட்குற. இது வந்து மனப்பாட பாடலாக இருக்குது, அதனால் இது கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்துங்க. சரிங்களா, ஓகே. இப்போ இந்த பாடல் வரிகளை கொடுத்தேன் எப்படி நம்ம ஆன்சர் பண்ணலாம். இடைக்காடனார் நீங்கே இருக்கா, அதுதான் அட்டன் பண்ணிடலாம். கோபம் தீ தணிந்தது அப்படின்னு இங்கே இருக்குது. யார் கோபம் தீ தணியும் போது இப்போது இடைக்காலனார் அவர்களுக்கு. சரிங்களா, அப்போ இந்த வரிகள் இந்த வார்த்தையை பார்த்துட்டு நம்ம அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா, நுவன்ற அப்படின்னா பொருள் குறுக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நுவன்ற அப்படின்னா சொல்லிய அப்படின்னு அர்த்தம், என்ன அப்படின்னா அசை சொல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இப்போ இந்த பாடல் பாருங்கள். புண்ணிய புலவீர் யான் இப்பொழுது, அதாவது நான் சொல்லிடுற கான்செப்ட், புண்ணியங்கள் செய்த புலவர்களே, இந்த இடைக்காடனாருக்கு நான் செய்த குற்றம் எல்லாம் நீங்கள் வந்து பொறுத்து என்னை வந்து மன்னிங்க அப்படின்னா அப்படியே இறைவன்கிட்ட போயிட்டு எப்படி மன்றாடி அந்த வந்து விழுந்துடும், அந்த மாதிரி மன்னிப்பு வந்து கேட்குறாரு. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. புண்ணிய புலவர் யான் இப்பொழுது இடைக்காடனாருக்கு பண்ணிய குற்றம் எல்லாம் பொறுக்க என் பரவித்தான் தான். அப்படியே வந்து அந்த புலவர்கள்கிட்ட நான் இடைக்காடனார் செய்த இந்த குற்றத்தை வந்து மன்னித்தருளுங்க அப்படின்னு கேட்குறாரு. நுண்ணிய கேள்வியர், உண்மையான கேள்வியருடைய இந்த புலவர்கள் வந்து சொல்கிறாங்க, மன்னா நீ நுவன்றனா சொல்லியன்னு அர்த்தம். நீ சொல்லிய சொற்கள் எல்லாம் எங்களுக்கு அமுது போல் எங்களுடைய காதில் விழுந்தது. எங்களுடைய கோபம் வந்து கோபம் அப்படின்ற தீ அப்படின்றாங்க பாருங்கள். கோபம் வந்து எங்களுக்கு தணிந்தது அப்படின்றாங்க இந்த புலவர்கள். சரிங்களா, என்ன அப்படின்னா அசை சொல், அது மட்டும் வந்து பார்த்தேங்க. ஓகே, அதாவது ஒரு 20 மினிட்ஸில் முடிக்கணும் அப்படின்னு பார்த்தேன். ஓரளவு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அவ்வளோதாங்க. ஸோ இந்த பாடம் பொறுத்தவரை இம்பார்ட்டன்ட். இதில் என்ன அப்படின்னா குறிப்புகள் பார்த்துட்டோம். அந்த 64 படலம் 3 காண்டம் அப்படின்றத பார்த்தேங்க. அதை வந்து கேட்பாங்க. இவர் வந்து 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அதுக்கடுத்து இவர் இயற்றிய நூல்கள் வந்து கேட்பாங்க, அது பார்த்துங்க. பாடல் வரிகளை கொடுத்துட்டா அந்த வரிகளை வச்சு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத சூப்பராக நம்ம வந்து பார்த்தோம். கான்செப்டை வந்து பார்த்தோம். சரிங்களா, சொல்லின் வடிவாய், சொல்லின் பொருளான அதெல்லாம் வந்து கேட்பாங்க. யார் கேள்வினான் யார் அப்படின்றதெல்லாம் வந்து கேட்பாங்க. அதை வந்து நோட் பண்ணி பார்த்துங்க. சரிங்களா, நன்றி. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு துணை பாடம் இருக்கும், அது வந்து குயிக்காக வந்து ஒரு தனி வீடியோவில் கொடுத்துடலாம். அதுக்கு அடுத்து அடுத்த இயல் போகலாம். சரிங்களா, நன்றி.